சீனிவாசன் சார், 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் 5 வருடங்களில், இது அரசு சொன்னது. ஆனால் அதே தேர்தல் வாக்குறுதிகளில் 2 இடங்களில் குறிப்பிட்டிருந்தாங்க, ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளாவது நாங்கள் உருவாக்கிடுவோம் தமிழ்நாட்டில் என்று. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கவில்லை இல்லை. அப்படி என்ன காரணமாக இருக்கும்? அடிப்படையில் இது போன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்ற பொழுது நாட்டு நடப்பையும் உலக இருப்பையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுவும் இப்போ வரக்கூடியது எல்லாமே லேபர் இன்டென்சிவ் ஜாப்ஸு கிடையாது. எந்த ஒரு ஃபேக்ட்ரி, அதுவும் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா லேபர் இன்டென்சிவாக அவங்க பார்க்க மாட்டாங்க. எம்ப்ளாய் பண்ணக்கூடிய வேலைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய லேபர்னுடைய சம்பளம் குறைவாக இருக்குதுன்னு தான் அவங்க இங்கே வராங்க. ஆமாம், அந்த இடம் பொருள் ஏவல்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இடம் பொருள் ஆவல் என்று சொல்வார்கள். இடம் நம்ம கொடுக்கணும், பொருள் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க வரத்துக்கு உண்டான ஆவல் என்ன, இந்த இடத்துல குறைவான சம்பளத்திற்கு ஆட்கள் வேலை செய்வார்கள். சீப்பு லேபருங்கிறது தான் ஒன்று. அதாவது சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி, ஹை அண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் ஒன்று கொடுக்கறத விட இங்கே கம்மியாக இருக்கும். அதில் இவ்வளவு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா ஸ்டேட்டு முழுக்க எல்லா இடங்கள்லையும் இண்டஸ்ட்ரி தான் வரணும். அதற்குண்டான உள் சூழல் சரியாக இல்லை. அதில் ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கு. உள்கட்டமைப்பை கூட உருவாக்கிடலாம். மக்களுடைய ஏற்பு திறன், ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி வருதுன்னா அந்த இடத்துல கொண்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு சூழல் இங்கே இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அதுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது, நியாயமான எதிர்ப்பாகவும் இருக்கிறது. விளக்கணும் இல்லையா, இந்த எதிர்ப்புகள்லாம் இதுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல செய்கிறோன்னு சொல்லணும். அது செய்யலை. இந்த ஒரு அறிவிப்பு கடந்த வாரம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த அறிவிப்பு வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் உள்நாட்டு அரசியலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கேற்க மாட்டாங்க. அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறோன்னா அவங்க உடனடியாக நம்மளை அணுகி நம்மக்கிட்ட விளக்கம் சொல்லி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கிடுகிடுன்னு அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அது அரசுக்கு மிகப்பெரிய தொய்வையும் பின்னடைவையும் ஏற்படுத்துங்கிறது நமக்கு இதன் மூலமாக அரசு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவாதம், அந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஹை எண்டாக இருக்குது. குமார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு அரசு சில உத்தரவாதங்களை தரும். இந்த உத்தரவாதங்களை சரியாக செய்ய முடியாமல் போகலாம். இப்போ உதாரணமாக அவங்களுடைய இன்னொரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளும், கல்வி கடன் ரத்து. கல்வி கடனை ரத்து செய்வது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதல்ல. ஒரு விவசாய கடனை நம்மளால் ரத்து செய்ய முடியும். ஏன்னா அதை கோஆபரேட்டிவ் பேங்க் கொடுக்கும். கோஆபரேட்டிவ் பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய விவசாய கடனை மட்டும்தான் ஒரு அரசால் தள்ளுபடி செய்ய முடியும். என்ன செய்யும், சீனிவாசன் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காருன்னா சீனிவாசனோட பேரை எடுத்துகிட்டு தமிழக அரசுன்னு பேரை வச்சுருவாங்க. அந்த கடன் அந்த கணக்கில் இருக்கும், ரத்தாகாது. ரத்தானா அந்த வங்கி கீழே விழுந்துடும். அதை என்னுடைய பெயருக்கு பதிலாக அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் அந்த இடத்த எடுத்தோம். அரசுக்கிட்ட பணம் வரபோதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் அதை அடைப்பாங்க. பட் கல்வி கடன் என்பதை கோஆபரேட்டிவ் வங்கிகள் கொடுப்பதல்ல. அவையெல்லாம் பப்ளிக் செக்டார் பேங்க் கொடுக்கக்கூடியது. அதில் பணம் கட்டி வேணால் நம்ம அதை உதவி செய்யலாமே தவிர நீ அதை ரத்து செய்வதற்கு அரசுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது மத்திய அரசுட்டையும் இல்லை, மாநில அரசுட்டையும் இல்லை, அது ரிசர்வ் பேங்க் கையில் இருக்குது. ஆதலால் அந்த கடனை நம்மால் செய்ய முடியாது. சரி, நம்ம கருவூலத்திலிருந்து எடுத்து கொடுத்து விடலாம், கஜானாலேருந்து கொடுக்கலான்னா கருவூலத்தில் ஐயா அவர்கள் சொன்ன கணக்கு எல்லாத்தையும் எடுத்தாக்க அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஆதலால் உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில சக்திக்கு மீறியதாகவும் தற்பொழுதைய போக்கு அவர்களுடைய அந்த உற்பத்தி திறனை பெருக்குவதற்குண்டான ஒதுக்கீடுகளாக அல்லாமல் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சலுகை தொகைகளை கொஞ்சம் அதிகமாயிட்டதுனால அதற்குண்டான பணம் கிடைக்காமல் போகிறது. அதனால் இங்கே நடந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா இண்டஸ்ட்ரி. இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். லாஸ்ட் பாயிண்ட்டாக கூகுள் இங்கேருந்து அங்கே பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. அது ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு. அதை நம்ம கண்டறிஞ்சு அதை இந்தியர் ஒருவர் அங்கே இருக்கிற பொழுது நம்ம அதை கண்டறிஞ்சு நம்ம கொண்டு வந்திருக்கணும். அதில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி பாராட்டணும்னா, அவர் கடந்த முறை ஆண்ட பொழுது ஹைதராபாடுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வந்துட்டார். அனைத்து மென்பொருள் நிறுவனங்களும் ஹைதராபாத்தில். ஹைதராபாடை தாண்டி கிராமம் ரொம்பவும் பாழடைஞ்ச நிலையில் இருந்தது. அது அவருக்கு ஆட்சிக்கு
ஒரு முடிவு கட்டியது. இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அதை ஹைதராபாத்துக்குன்னு வைக்காம வைசாக்குக்கு கொண்டு போயிடுங்கன்ட்டார். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும், துப்பறிந்து இருக்கணும். ஆனால் அதுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரு குழுவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை கண்டறிந்து அதை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து வர்றதுக்கு IAS அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஃபாரின்லேருந்து வந்திருக்கக்கூடிய 5 பொருளாதார நிபுணர்கள் அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய குழுக்கள் கூட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு இருக்குது. ஒரு அரசோடு வியாபாரத்தை எளிதாக செய்யுது சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கேரளா ஃபர்ஸ்ட் இருக்கு. 2021 கேரளா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏன்னா அவர்கள் அந்த மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க பணத்தை கொண்டு வர பொழுது உள்ளே ஈர்த்துடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சூழலை பாதிக்காத நிறுவனங்களை தான் அவங்க அலோவ் பண்ணணும் நினைக்கிறாங்க. இப்பொழுது இருக்கக்கூடியதில் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் முன்னாடியில் இருக்கு, நாம் அதுக்கு பின்னாடி இருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு எதிரே நாம் இழந்து விட்ட ஒன்று. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, அவங்களையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு பிரான்ச்சையும் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி சொல்லலாம். அதற்கு மன துணிவு வேணும். நம்ம ஒரு ஃபேக்ட்ரினா தொழிற்சாலையாக வரபோது எதிர்ப்புகள் வருது, மென்பொருள் நிறுவனங்களுக்கு வராங்க. அமெரிக்காவே தன்னுடைய நிலையை மீண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இந்த கடந்த 2 மாதங்களில் வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி நம்ம வரி போடுறது சரியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியான முறையில் ஒரு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சொன்ன குழுக்கள் எல்லாம் ஒரு முன் மாதிரியாக முன்னோடியாக முனைப்போடு செயல்பட்டால் இடம் பொருள் ஆவல் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் அதெல்லாம் வந்து சரியாக கண்டறிஞ்சு அவங்க பணியை செய்யணும். அது மேலாக பார்த்தா கூட தெரியாது, உள்ளுக்குள்ள நம்ம இறங்கி கண்டுபிடிக்கணும். சரி, முன்பே பேசினது போல வெளிநாடுகளிலிருந்து ஒரு மாநிலத்திற்கு முதலீடு வருது அப்படின்னா அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி, பொருளாதாரம், கட்டமைப்பு இதெல்லாம் மேம்படும். அதுக்காக தான் நம்ம முதலீட்டையே உள்ளே இழுக்கிறோம். ஆனால் 2 விஷயம் மாறுதலாக இருக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாடு இந்திய அளவில் கடன் வாங்கக்கூடிய மாநிலங்களில் முதலிடத்துக்கு போகுது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நாங்கள் தான் முதலீட்டை அதிக அளவுக்கு உள்ளே இழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மாநிலத்தில் துறை சார்ந்த அமைச்சரும் முதலமைச்சரும் சொல்கிறாங்க. ரெண்டுமே வேறு வேறு பாதை இருக்கே. ஒரு பக்கம் கடன் அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யும் அதிகரிக்கிறது. என்ன சொல்ல வராங்க அவங்க? நாங்கள் உண்மையிலேயே செய்யணும் அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை செய்யலை, இப்படி தான் நாங்கள் பேசுவோம், இதை தான் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா? ஒரு பொருளாதார நிபுணராக அதோடைய உண்மைத்தன்மை என்ன சார்? அண்டை மாநிலம் ஒன்றில் நேற்றுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு அறிவிப்பு ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அலுவலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தால் அதை நாங்கள் நிராகரிக்கலாம், அதாவது ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு அண்டை மாநிலம். தொழிலாளர்களுக்கு உண்டான உரிமைகளை எல்லாம் போராடி பெற்று தரக்கூடிய மாநிலம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பார்ப்பதற்கு சரியாக இருப்பது போல் நமக்கு தோன்றும், அந்த அரசு செய்திருப்பதாக தோன்றும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒரு மூலதனம் வரணும்னா அவனுக்கு இது பெரிய மேட்டர். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஹை எண்டு சேலரி ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் 2 லட்சம் நான் தரேன், அப்போ நீ 6 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? இதைத்தான் ஒரு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு கழிப்பறை அதெல்லாம் இருப்பது எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர்களுக்கு தேவை தடையில்லாத நீர், துண்டிக்கப்படாத மின்சாரம், இடம், இந்த 3ஐயும் கொடுத்தா மற்றதை அவங்க பெருக்கிடுவாங்க. இதை ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு உள்ளூரில் சூழல் நல்லா இருக்கணும், அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸு, இது சரியா இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால் ஒரு பக்கம் நம்ம கொண்டு வரோம்னு சொன்னால் கூட புரிந்துணர்வு ஒப்பத்திலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்குள் அது பஸ்பமாகிவிடும். அதற்கு காரணம் அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வரும், நிலத்தை கடக்க முடியாமல் போயிடும். அதற்குண்டான முன் நடவடிக்கைகளை நாம் எடுக்காமல் இருந்து விடுதோம். ஆனால் இப்போது இவங்க ஒப்பந்தம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சர்வதேச பெருநிறுவனங்கள் இதை கூட ஆராயாம இப்போ இந்த ஒரு அரசோட ஒப்பந்தம் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இல்ல அரசு வலுக்கட்டாயமா அவங்களை கூப்பிட்டுருமா? என்ன நடக்கும்? நல்ல கேள்வி. அவங்க ஒரு இடத்த இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையே, எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டு தான் ஒப்பந்தம் போடுவாங்க. ஓகே, அவங்க வந்து இடத்த எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லோக்கல் ஆள் அனுப்போம். ஐயா, ரஷ்யாவிலேருந்து ஒரு டீம் வராங்க, ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையை கட்டணும்னு. காமராஜர் ஐயா ஒரு டீமை கூட அனுப்புகிறாரு. ஊர் முழுக்க சுற்றி பார்த்துட்டு இடமே இல்லை அவங்க கேட்குற மாதிரின்றாங்க. அவங்க குறிப்பிட்ட நில அமைப்பு
அதற்குண்டான நீர் வசதி ரெண்டையும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, துறையூர் பக்கத்தில் பார்த்தியான்னு கேட்குறாரு. அதுதான் பிஹெச்எல். ஓகே. இதை இன்னொரு இன்சிடெண்ட்டோடு போடுறேன். யாரோ ஒருத்தர் ராமநாதபுரத்தில் கலை வளரலையே, ஆனால் தஞ்சாவூரில் கலைகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, சங்கீதம் அது இது எல்லாம் வளர்ந்துருக்கு, கோயிலெலாம் வளர்ந்துருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு காமராஜர் ஐயா பதில் சொல்கிறார், ராமநாதபுரம் வறண்ட பூமி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, அவன் எப்படி கலையை வளர்ப்பான்? தஞ்சாவூரில் கால் கட்ட விரலால் தரையை கீறினா தண்ணி வரும், அதனால அவனுக்கு விவசாயம் எளிதாக இருக்கிறதுனால கலையை வளர்க்குறான். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு விவரம் தெரியாதுன்னு. இந்த நாட்டில் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி நிலம் முன்னேற்றத்திற்கு உண்டானதாக இருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியுன்றார். ஓகே. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது பார்ப்ப கனவு மாதிரி தான் இருக்குது. ஆதலால் வெளிநாட்டிலேருந்து ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது அவர்கள் ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ரிக்குவயர்மெண்ட்டுக்கு 10 ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்னா 10 ஏக்கர் நிலம் எனக்கு கரெக்டாக இருக்கணும், அந்த இடத்துல மின்சார சப்ளை இருக்கணும், தண்ணீர் கிடைக்கணும். இந்த 3ஐயும் நீங்கள் பண்ணாதான் அவங்க மற்ற விஷயங்களோடு வருவாங்க, உண்மையாகவே பொருளாதாரம் முன்னேறும். ஆனால் அந்த இடத்துல சரியான முறையில் இருந்தால் இத்தனை நேரம் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் வந்து முன்னேறி கொண்டே இருக்கும். இப்போ நான் குஜராத்தினுடைய முன்னேற்றத்தை மகாராஷ்டிரா முன்னேற்றத்தோடு ஒப்பிட மாட்டேன். ஏன்னா குஜராத்தோட முன்னேற்றத்தில் அவங்களுடைய இதில் வெள்ளி, தங்கம், வைரம் இந்த 3ம் பெரும்பங்கு வகிக்கிறது. அவையெல்லாம் வந்து உற்பத்தி பொருள்களாக நம்ம கருத முடியாது. அது வந்து தனிநபரனுடைய சொத்து மதிப்பை கூட்டக்கூடியது. ஆனால் மகாராஷ்டிரா அப்படி இல்லை, அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அதற்குண்டான சக்தி நம்மிடம் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய பொறியியல் கல்லூரிகளை தொடங்கிய காரணத்தினால் இன்றைக்கு பொறியாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவை அதுதான். அதை நம்ம முன்னேற்றினோமானா நிச்சயமாக தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.